இன்னைக்கு சிறகடிச்சு பறந்து பேக் லிவர் ட்ரெயின் பண்ணதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். வணக்கம் கைஸ், கேலிசனிக்ஸை ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன்றதுல நீ 4:35 வழக்கம் போல் காலேஜுக்கு ரெடி ஆனதும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 தோசை இறக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக காலேஜ் கிளம்பிட்டேன். வீட்டிலேருந்து வரும்போது கையோட டேப்லெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் ரெக்கவரி ஆகிட்டேன். மீதியை நாக் அவுட் பண்ணுன்றதுனால தான் இப்போ நாக் அவுட் பண்ணுறேன். வீட்டிலேருந்து பாட்டிலில் தண்ணி குத்தாமிச்சாங்க. எப்படி இது நீங்களே பாருங்கள். எப்படி இன்னைக்கு காலேஜே ஒரு மாதிரி ஜாலியாக தான் போச்சு. பிரேக் அப்போ கேண்டீனில் போய் ஆளுக்கு ஒரு பப்ஸ் வாங்கி சாப்பிட்டு வந்தோம். எக்ஸாமில் ஃபெயில் ஆன பசங்கள்லாம் ரீடெஸ்ட் வைக்கிறேன்னு வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. நம்ம பசங்க இதான் சாக்குன்னு உட்காந்து கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஆட இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நான் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில் வழக்கம் போல 100 கிராம் ஆஃப் பீனட் அப்படியே கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். வந்ததும் வயிற்றுக்கு ஒரு 4 சோறை போட்டு வாங்கிட்டு வந்த பீனட்டை வாயில போட்டு தேவையில்லாத நோட்டை கீழே போட்டு மீதி நோட்டை பேக்கில் போட்டு கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். என்ன கிளாஸ் போகிறேன்றதை அப்புறம் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். அது ஒன்றும் இல்லை, சிஎம்ஏன்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணுறேன். வேறு எதுவும் இல்லை. கிளாஸ் முடிஞ்சதும் நம்ம பாய்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக அட்டி விட்டோம். ஏபிஎஸ்ல சுவையான காப்பி போட்டு பசங்களோட டைம் பாஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். அம்மாப்பெல்லாம் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒர்க் அவுட்டில் இறங்கிட்டேன். பெருசாலாம் ஒன்றும் இல்லை, புல்லப்ஸும் சின்னப்ஸும் ட்ரெயின் பண்ணிட்டு இந்த ஃப்ரண்ட் லிவர் காரன் என்ன நிலைமையில இருக்கிறான்னு கொஞ்சம் செக்கிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பேக் லிவர் ட்ரைனிங் அப்போ தலையே நின்று பார்த்தேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. உனையும் கொஞ்சம் பட்டி பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் நான் ஒர்க் அவுட்டை முடிச்சிக்கினேன். வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு ஃபோனை ட்ரைபேட்லேருந்து எடுக்கிறேன். ட்ரைபேட் ஹோல்டர் உடச்சிச்சு. நாடா நல்லா போயிட்டு இருக்கேன்னு நினச்சா கரெக்டாக ஆப் வந்துச்சு. இதெல்லாம் அப்படியே பழகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியாக எனக்கு பட்டி பார்த்துட்டு அப்படியே நீங்கள் நாளை முடிச்சிக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். பை பை.